இது எங்கள் வீட்டு தோட்டத்தில் காய்ச்சிருக்கிற ட்ராகன் ஃப்ரூட்டுங்க. இது நட்டி 2.5 வருஷம் ஆச்சு. இது வந்து 2வது ஈல்டுக்கு வந்திருக்கு. முதல்ல 1.5 வருஷத்தில் ஈல்டு வந்துச்சு. அப்போ ஒரு 3 பழம் காய்ச்சது. இப்போ வந்து முதல்ல 1 பழம் வந்திருக்கு. இனி இதுக்கு மேலே வந்து ஃப்ளவரிங் வருங்க. இது உங்கள் வீட்டு தோட்டத்தில் நீங்கள் நடவு போடணும் அப்படின்னா இது பெரிய விஷயம்லாம் இல்லை. நாற்று நர்சரியில் நாற்று வாங்கி இந்த மாதிரி ஒரு சிமெண்ட் போஸ்ட் நெட்டி, அந்த சிமெண்ட் போஸ்ட்டுக்கு 4 பக்கம் 4 நாற்று நெட்டி விட்ருங்க. அதை வந்து மேலே அப்படியே கட்டி கொண்டு வரணும். மேலே அது இதுவரை கட்டி கொண்டு வரணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா படரும். அது படறதுக்கு வந்து உங்களுக்கு நீங்கள் உங்கள்கிட்ட ஏதாச்சும் பழைய ஏங்கல் இருந்துச்சுன்னா ஏங்கிளும் செட் பண்ணலாம். இல்லை டயர் இருந்தால் கூட போதும். பழைய டயர் இருந்து அந்த அந்த காடியில் கட்டி விட்டிங்கன்னா அதில் பறவைக்கு இந்த மாதிரி பரப்பி விடணும். அது வந்துங்க ட்ராகன் ஃப்ரூட் ஒரு ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய பிரான்ச்சஸ் வரும். அது கீழே தொங்குறதுக்கு இல்லாமல் இந்த மாதிரி பரவலையும் போகிற மாதிரி நம்ம பண்ணிவிட்டோம் அப்படின்னா அது அதில் மெயின்டெனன்ஸ் அவ்வளோதானுங்க. இதுக்கே வந்து ரெடிமேட் ஸ்ட்ரக்சர் இருக்குது. அது கிடச்சதுன்னா வாங்கிக்கலாம். நீங்கள் காங்கிரீட் ஸ்ட்ரக்சரே இருக்குது, கிடச்சதுன்னா வாங்கிக்கலாம். அதர்வைஸ் என்ன இருக்கோ நம்மகிட்ட இருக்கிறத வச்சு வளர்த்து விட்டால் போதும். என்ன அப்படின்னா அது அப்படியே மண்ணில் கூட படர்ந்துட்டுருக்கும். ஆனால் அந்த மண்ணில் படர்ந்துட்டுருக்கிறதுனால என்னென்னா நல்ல முறையாக ஈல்டு வராது. 2வது நம்ம மெயின்டைன் பண்ணுற கஷ்டமாக இருக்கும். பதவிலெல்லாம் ஏறிக்கும். அதையெல்லாம் சுத்தம் பண்ணுற கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இதில் சின்ன சின்ன முள் இருக்கும். அதனால் இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டா அழகாக வந்துடுங்க. இது வந்து பூ வந்து எப்படி வரும்னா முதல்ல ஒரு மொக்கு வரும். 2வது இந்த மாதிரி வந்து பூ விரியும். பூ விரிஞ்சு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்னமாக வாட ஆரம்பிச்சிடும். வாடி அதுக்கப்புறம் அந்த பூ வந்து காஞ்சிரும். அந்த பூ முன்னால் இருக்கிற இந்த இதெல்லாம் காஞ்சிரும். பின்னால் இருந்து அந்த காய் பெருசாகிட்டு வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு டோட்டலாக வந்து இந்த பட்டிங் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50-55 நாளில் வந்து நம்ம ஃப்ரூட்டு பொறிக்க ஆரம்பிச்சிடலாம். இதில் வந்து மெயின்டெனன்ஸ் எல்லாம் பெரிய ப்ராப்ளமெல்லாம் இல்லைங்க. நான் நட்டினதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் கூட மருந்து அடிக்கலை. கொஞ்சம் உரம், சாணி உரம், இது நம்ம தோட்டத்தில் என்ன இருக்குதோ அது கொடுக்குற அளவுக்கு நீங்கள் உரம் வந்து உரம் கொடுத்தீங்கன்னா எதுவுமே நல்ல ஈல்டு கொடுக்கும். அதுக்காக கொடுத்துட்ருக்குறோம். ஒரு ட்ராகன் ஃப்ரூட் கடையில் பார்த்தீங்கன்னா 100 ரூபா, 110 ரூபா, 120 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு தான் இந்த டைம் வந்து ஒரு காய் காய்ச்சிருக்கு. இதே வந்து எங்கள் பிரதர் ஒருத்தருக்கு நான் ஒரு 4 நாளுக்கு கொடுத்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா 13 காய் காய்ச்சிருந்தது ஒரே பேட்சில். இது மேபி நம்மளுக்கு அடுத்தது கூட ஃப்ளவரிங் வரலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் ஸ்ட்ரக்சர் ரெடிமேட் வந்து வெளியில் வந்து இப்போ சுமாராக ஒரு 800 ரூபா இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி போஸ்ட் வாங்கி நட்டே ஆல்ட்ரு பண்ணிங்கன்னா ஒரு 1000 ரூபாக்குள்ளே நிறுத்திக்கலாம். நாற்று எல்லாம் செலவு போட்டிங்கன்னா ஒரு 1500 ரூபா இதுக்கு செலவு பண்ணுறோம். ஆனால் வருஷம் பார்த்திங்கன்னா அதை விட பல மடங்கு நம்ம சாப்பிட்ற வேலையில் சொல்கிறோம். விற்கிறதுக்கு நம்ம அதை யோசனை பண்ண வேண்டாம். நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு பழம் வாங்கினா 100 ரூபா வருது. அதில் எப்படியும் பார்த்தீங்கன்னா இது வந்து அடுத்த வருஷம் 25 பழம் 30 பழமாக ஈஸியாக காய்க்கும். அப்படி பார்த்தீங்கன்னா வருஷம் ஒரு 2000, நீங்கள் ஒரு 2 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா வருஷம் ஒரு 2000 ரூபாய்க்கு உண்டான ஃப்ரூட் நாம் வீட்டில் திருப்தியாக சாப்பிட்லாம். இதில் இன்னொரு பியூட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இது மேக்ஸிமம் எந்த மருந்தும் இல்லைங்க. உரம் கொடுத்து தண்ணி கொடுத்தோம்னா நல்லா வரும். உரம் இந்த சென்ஸ் நீங்கள் குப்பை, கோழி குப்பை, சாணி எரு இந்த மாதிரி எது வேணால் கொடுக்கலாம். உங்கள் வீட்டு தோட்டத்துக்கு தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். வேணும்னா நீங்களே ட்ரை பண்ணுங்கள்.